வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா சிங்கம் பார்ட் 3 அந்த படத்தோட ரிவ்யூ தான் கேட்க போறோம். ஆமையை வைத்து படம் எடுத்தாலும் அதையும் 6 கால் பாய்ச்சலில் ஓட வைப்பது தான் டைரக்டர் ஹரியின் ரன்வே மனசு. இந்த படத்தில் சிங்கமே கிடைச்சிருக்கு, அப்புறம் என்ன 1000 கால் பாய்ச்சல் போட்டுகிறார் ஹரி. கடந்த சில வருஷங்களாகவே காக்கியின் ஜாக்கியாக உலா வரும் ஹரி இந்த படத்திலும் போலீஸ் கம்பீரத்தை தான் நம்பி இருக்கிறார். ஆனால் ஒண்ணு, கலர் மாறாத காக்கியும் காக்கி மாறாத கதையும் சற்றே அலுப்பு தருவதால் மிஸ்டர் ஹரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை மாத்துங்க. சரி, கதைக்கு போவோம். தூத்துக்குடி துரசிங்கம் இப்போது ஆந்திரா கவர்மெண்டின் அழைப்பை ஏற்று அங்கே கிளம்புகிறார். போன இடத்துல போலீஸ் அதிகாரியை போட்டு தள்ளிய ஆளை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம். வால் பிடிச்சு கொண்டே போனா முடிவு ஆஸ்திரேலியால போய் நிக்குது. சிட்னி வரைக்கும் டிராவல் பண்ணி எதிராளியை சட்னி பண்ணும் வேலை நம்ம துரசிங்கத்திற்கு. எச்சில் முழுங்கினால் கூட இடியை செறித்தது போலவே இருக்கிறார் சூர்யா. கடைசி வரை தன் கம்பீரத்தால் தேட்டரை கட்டி போடுகிற அவரது ஆளுமைக்கு மொத்த தேட்டரும் சரண்டர். சண்டை காட்சிகளில் புயலை விழுங்கி பூதலிங்கமாகி டெரர் ஆகிறார். காதல் காட்சியை கூட கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளும் இயக்குனரால் வெளிநாட்டில் ஆடும் சில டூயட்டுகளில் மட்டும்தான் ரெஸ்ட் தரப்படுகிறது சூர்யாவுக்கு. மற்றபடி நாடி நரம்பு சதை நகம் என்ற அத்தனை பார்ட்டுகளையும் பரபரப்பாகவே வைத்திருக்கிறார் சூர்யா. இதுல அனுஷ்கா யாரு, ஸ்ருதி யாரு என்பதுதான் நடுவே நுழைக்கவே சிரமப்படும் லவ் ஏரியா. சிங்கம் 2ல சூர்யாவுடன் கல்யாணமான அனுஷ்கா இந்த படத்துல கரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஆகி கொள்கிறார். சூர்யாவை டைவோர்ஸ் என்று நம்பி மனசை பறிகொடுக்கும் ஸ்ருதி அப்புறம் அலையா விருந்தாளியாக இந்த அதிகாரியின் ஏரியாவுக்குள் நடமாடுவதும் வில்லன்களிடம் சிக்கி சீராய்ப்புக்கு ஆளாவதும் பெருசாக நோக விடவில்லை. பட் அவரது கவர் ஸ்டோரியால் கலங்கி அதுக்கப்புறம் சூர்யா நடத்தும் அந்த அதிரடி ஆபரேஷனில் புல்லட் வேகம் அப்படி ஒரு ஆபீசர் எப்பவும் எங்கும் வேணும் என்று தேட்டரை ஏங்க விடுகிறது. அனுஷ்காவுக்கு கால் கட்டு போட வேண்டிய பருவம் தாண்டியாச்சு என்பதை இப்படம் பார்த்த பின்புதான் உணர்ந்து கொள்ளும் அவரது குடும்பம். சற்றே இல்ல சரியான புஷ்டி பூனையாகிவிட்டார் அவர். இருந்தாலும் காதலிப்பதற்கு கண் போதுமே, அநியாயத்துக்கு பேசுகிறது அது. லொட பேச்சும் தொலை ஷாட்டுமாக வந்து சூரியை காலி பண்ணுகிறார் ஸ்ருதிஹாசன். இவர் சீரியஸாக அழுகிற காட்சிகளில் அதை விட சீரியஸாக சிரிக்கிறது தியேட்டர். ஸ்ருதியை சொந்த குரலில் பேச வைத்த தைரியத்திற்கு தனியாக ஒரு மெடல் குத்தலாம் ஹரிக்கு. சூரியும் ரோபோ சங்கரும் காமெடி என்றாலும் இருவருமே திக்கி திணறி திருக்கிற வைக்கிறார்கள். ஆமா, படம் போகிற வேகத்துல இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்று நினைத்திருக்கலாம். வெட்டியா கிடக்கிற பண ஓலையை லட்டியால் தட்டின மாதிரி இருக்கிறது இவர்களின் எபிசோடு. ராதிகா, ராதாரவி, ஜோ மல்லூரி என்று சுமார் 1 டஜன் பெரிய நடிகர்கள் நடிகைகள் இருந்தாலும் துளியோண்டு கேரக்டரில் வந்து போகிறார்கள். அந்த வில்ல மட்டும் மதன் மித்ரா விளம்பர மாடல் போல சிலிப்பி கொண்டு நிற்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கே போய் அவருக்கு அதிர்ச்சி வைத்தும் கொடுக்கும் சூர்யா எதிர்பாராத விதத்தில் வில்லனை அலற விடுவதும் அதே வில்லன் இந்தியாவுக்கே தேடி வந்து உதவி வாங்குவதுமாக பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஏரியா. இசை ஹாரிஸ் ஜெராஜ். நல்ல வேலை டைட்டில்ல பார்த்ததால சொல்ல முடிஞ்சது. இவரது சம்பளத்தில் பாதியை பிடிங்கி இப்படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் கனகனுக்கு கொடுத்தா ஜெலுசலுக்கு அவசியப்படாமல் சிரிக்கும். சிங்கம் சிங்கம் இதவே படம் ஃபுல்லா போட்டுக்கிறார் மனுஷன். திரைக்கதை தான் ஓட வேண்டும் தவிர திரை அல்ல என்கிற தத்துவத்தை சற்றே அலட்சியப்படுத்தி திரையையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்குகிறார் ஹரி. கடந்த சில படங்களாக மனவேகத்தை விட வேகமாக ஓட வேண்டும் என்று நினைத்து அதையே ஒரு ஸ்டைலாக பின்பற்றுவது நல்லதா கெட்டதா புரியல சார். அப்புறம் அந்த கிராபிக் சிங்கம் எதுக்கு முடியல. சிங்கம் 4 வந்தாலும் ஆச்சரியமில்லை. அதற்குள் வேறொரு திரைக்கதை ஸ்டைலை பழகி கொண்டால் ஹரியின் துரை சிங்கத்தை 4வது முறையாக தரிசிக்க நாங்க ரெடி. கதை பண்ண நீங்க ரெடியா?